15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் இருக்க ஒரு பிளானட்ல போர் நடந்திருக்கும். அதனால இந்த பையன் அவனோட வால் எடுத்துட்டு பூமிக்கு போயிடுவான். போற வழியில மேக்னெட்டிக் பவரால அவன் கையில இருக்க வால் தனியா போயிடும். இவன் மட்டும் போயிட்டு பூமியில விழுந்துரும். இப்போ அந்த தொலைஞ்சு போன வால் கிடைச்சா மட்டும்தான் மறுபடியும் இவனோட பிளானட்டுக்கு போக முடியும். அதனால 15 வருஷமா இந்த பையன் இந்த பூமிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கும். இவன் வேலை செய்யும் போதெல்லாம் அந்த வாழை பத்தி தான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்குவான். சில போட்டோ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவிலையும் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த போட்டோவை பார்த்து ஒருத்தவங்க இவனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த வால் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம்ல இருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த மெசேஜை பார்த்து இந்த பையன் ரொம்பவே சந்தோஷமாயிடுவான். உடனே அந்த மியூசியமுக்கு போக ஆரம்பிச்சிடும். அங்க போய் பார்த்தா அந்த வால் ஒரு சிலையோட கையில இருக்கும். அதை பார்த்த உடனே இவன் எடுக்க ஆரம்பிக்குவான். ஆனா இவன் எவ்வளவு ட்ரை பண்ணி அந்த வாளை இவனால எடுக்கவே முடியாது. எல்லாரும் இவனை திருட நினைச்சுக்கிட்டு இருக்குவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த வாள் இவனோட கைக்கு வந்துடும். உடனே இவனோட பவரை யூஸ் பண்ணலான்னு பார்க்குவான். ஆனா பூமியில பாத்தீங்கன்னா அவனோட பவர் ஒர்க் ஆகாது. இந்த வாளை இவன் திருடிட்டு போனதுனால அங்க இருக்க போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ண வீட்டுக்கு வந்திருக்குவாங்க. அந்த பையனை கூட்டிட்டு அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்குவாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரோடு பிளாக் ஆகிரும். அப்போ ஒரு கண்டெய்னர் மேல பாத்தீங்கன்னா வினோதமான ஒரு மிருகம் இருக்கும். அந்த மிருகம் பாத்தீங்கன்னா இவனை விடாம விரட்டிக்கிட்டே வரும். அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து இவன் தப்பிச்சு வேகமா ஓட ஆரம்பிக்கும். ஆனா அந்த மிருகம் பாத்தீங்கன்னா இவனை பயங்கரமா அடிச்சு கீழே போட்டுடும். கடைசியா இவனை கொல்லலான்னு வர பார்க்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இந்த மிருகத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா இவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டா இருந்திருக்குவா. இவனை காப்பாத்த தான் அவங்க பிளானட்டை விட்டுட்டு பூமிக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிளம்பலான்னு பாக்குவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மிருகம் அந்த பொண்ணை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த மிருகத்தை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அதனால இந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்குவாங்க. அந்த சிட்டியை விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்குவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் இருக்கும். அதுல இவங்க 2 பேரும் ஏற ஆரம்பிக்குவாங்க. அப்போ கூட அந்த மிருகம் விடாம விரட்டிக்கிட்டே இவங்க ரொம்பவே ஃபாஸ்டா இவங்களோட உலகத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இந்த பையன் 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட பிளானட்டுக்கு போகிறான். பாக்குறது எல்லாமே இவனுக்கு புதுசா தெரியும்.